ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஹெல்த் டிப்ஸ் வீடியோவில் நாம் நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு 8 உணவுப் பொருட்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுரையீரல் நம் உடலில் இருக்கும் மிக முக்கியமான உறுப்பு. நுரையீரல் உடலுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் காற்றிலிருந்து பிரித்து எடுத்து உடலுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பணியை செய்கிறது இந்த நுரையீரல். ஒரு நாளைக்கு நாம் சுமார் 22,000 முறை சுவாசிக்கும் நாம் 250 கனமீட்டர் காற்றினை சுவாசிக்கிறோம். சுற்றுச்சூழல் மாசுபடுவதன் மூலம் காற்றில் இருக்கும் வைரஸ், பாக்டீரியா தொற்றுக்கள் காரணமாகவும் நம் நுரையீரல் பாதிக்கப்படுகிறது. இதை தவிர புகைப்பிடிப்பதன் மூலமும் வளர்சிதை மாற்றத்தினால் ஏற்படும் நோய்கள் மூலமாகவும் நம் நுரையீரல் பாதிக்கப்படுகிறது. மற்றும் காற்றின் வழியாக வேகமாக பரவும் வைரஸ் மூலமாகவும் நம் நுரையீரல் பாதிக்கப்படுகிறது. இந்த பாதிப்பிலிருந்து நம் நுரையீரலை எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம், என்னென்ன உணவுப் பொருட்கள் மூலம் நம் நுரையீரல் பலப்படுத்தும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா ஆப்பிளில் உள்ள ஃபினோலேட் கலவைகள் மற்றும் ஃப்ளேவனாய்டுகள் காற்றுப்பாதையில் ஏற்படும் வீக்கத்தையும் குறைக்கிறது. ஒரு நாளைக்கு 1 டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கும் குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை குறைவாக உள்ளது என்று ஆய்வின் மூலம் தெரிவித்துள்ளனர். அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. டீ அருந்திய 1000 பெரியவர்களை வைத்து ஆய்வு செய்தபோது க்ரீன் டீயை குடிக்காதவர்களை விட குடித்தவர்களின் நுரையீரல் செயல்பாடு சிறப்பாக இருந்ததாக 2017ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. அதனால் க்ரீன் டீ தினமும் எடுத்துக்கிறதுனால கூட நம்மளுடைய நுரையீரல் பார்த்திங்கன்னா நட்ஸ் மற்றும் விதைகள், இந்த மாதிரி தானியங்கள், நட்ஸ், விதைகள் இது மாதிரி நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் நம்மளுடைய நுரையீரலுக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் பங்கை வகிக்குது. அதனால் நாம் தினமும் நட்ஸு சாப்பிட்னா கூட வாரத்தில் ஒரு 2 முறையாவது இந்த மாதிரி நட்ஸோ விதைகளோ தானிய வகைகளோ நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நம்ம நுரையீரலை நல்லா பலப்படுத்தும். அடுத்ததான் ஆலிவ் எண்ணெய். வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயில் மோனோசாச்சுரேட் கொழுப்புகள், வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே ஆகியவை அடங்கியுள்ளது. நுரையீரலை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கவும் நுரையீரலில் ஏற்படும் நிக சேதத்தை தடுக்கவும் உதவுகிறது இந்த வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய். அதனால தான் வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஆலிவ் எண்ணெயில் தான் சமையல் செய்வாங்க. நம்ம சமைக்கிற சமையலில் ஆலிவ் எண்ணெயை சேர்த்து சமைக்கும்போது நம்மளுக்கு நல்ல மோனோசாச்சுரேட், அதாவது நல்ல கொழுப்புகள் கிடைக்கும். இதன் மூலமாக நம் நுரையீரல் பாதிக்கப்படாமலும் பலமாகவும் இருக்கும். உணவுப் பொருள் பார்த்திங்கன்னா ப்ரக்கோலியில் உள்ள சல்ஃபரான்ஃபோன் எனும் கலவை நுரையீரல் உயிரணுக்களில் காணப்படும் மரபணு செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் நுரையீரலில் ஏற்படும் சேதத்தை தடுக்க உதவுகிறது. மேலும் நுரையீரலில் காற்று ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது. ப்ரக்கோலி நம் இந்திய நாட்டில் கொத்தமல்லி மாதிரி ஒரு வகையான ஒரு கீரை வகை தான். அதை நீங்கள் நம்ம உணவோட கொத்தமல்லி எப்படிலாம் நம்ம பயன்படுத்துவோமோ அதை மாதிரி இந்த ப்ரக்கோலியை நம்ம பயன்படுத்தி சாப்பிட்றதன் மூலமாக நம் நுரையீரல் பலப்படுது. மிக முக்கியமான பொருள் இது பூண்டு பெரும்பாலும் நமது சமையல் அறையில் உள்ள மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருளாக இருக்குது. இந்த பூண்டில் உள்ள ஃப்ளேவனாய்டுகள் உடலில் உள்ள நச்சுக்களை அகற்ற உதவுகிறது. இதனால் நுரையீரல் செயல்பாடு மேம்படுகிறது. 3 பல் பூண்டுகளை வாரத்தில் 2 முறை உட்கொண்டவர்களை நுரையீரல் புற்றுநோய் தாக்கும் வாய்ப்பு 44% குறைவு என்று ஆய்வில் கூறப்படுகிறது. அதனால் நம் உணவில் அதிகப்படியான பூண்டு சேர்த்துக்கிறது நல்லது. நான் ஆல்ரெடி பூண்டோட தனி வீடியோவை, அதனுடைய பெனிஃபிட்ஸ் தனி வீடியோவை நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. பொருள் பார்த்திங்கன்னா முழு தானிய வகைகள். உங்கள் உணவில் ப்ரௌன் ரைஸ், முழு கோதுமை போன்ற தானிய உணவுகளை அடிக்கடி சேர்த்துக்கணும், அதிகமாகவும் சேர்த்துக்கணும். இந்த உணவுகள் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள்,
ஏற்படுத்தும் ஆபத்தை குறைப்பதாக கூறப்படுகிறது. மேலும் நமது சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு 3 முறையாவது கோதுமை, இந்த ப்ரௌன் ரைஸ், ஓட்ஸு இதை மாதிரி நீங்கள் உணவு முறையாக எடுத்துக்கிறது நுரையீரலுக்கு நல்ல பலம் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் உள்ள ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் மற்றும் சேர்மங்கள் நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. பீட்ரூட்டில் நைட்ரேட் சத்துக்கள் அதிகமாக உள்ளன. இதன் காரணமாக நுரையீரல் செயல்பாடு எளிதாக நடக்கிறது. இந்த நைட்ரேட்டுகள் நமது உடலில் இரத்த நாளங்களை விரிவுபடுத்துவதற்கு, இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கும், ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கப்படுவதற்கும் உதவுகிறது. அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் பீட்ரூட்டை ஜூஸ் ஆகவோ இல்லை பச்சை காய்கறியாகவோ ஒரு சேலடாகவோ இல்லை சமைத்தோ நீங்கள் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நுரையீரல் பலப்படுவதை பற்றியும் நுரையீரலை பாதுகாக்குவதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். அதே மாதிரி எந்தெந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டால் நம் நுரையீரல் நல்லா ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கும் அப்படின்னும் பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Vijay. Thanks for watching.